அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா மார்க்கெட் 19,670 அந்த ரேஞ்சில் நம்மளுக்கு க்ளோசிங் ஆயிருந்தது. இன்றைய ஆரம்பம் 19,729. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 50 புள்ளிகள் நம்மளுக்கு வந்துட்டு பாசிட்டிவ் ஓப்பனிங், அதாவது கேப் அப்னு சொல்லக்கூடாது, இது ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங்கான நேற்றைய ஹைக்கு உட்பட்டுருக்கு. அப்போது இன்றைக்கி ஓப்பனான ரேட்டு தான் ஹை, அதாவது ஓப்பன் புள்ளிகளுக்கு மேலே இவங்க செல்லலை அப்படிங்கிறது தெரியுது. அப்போது லோ 19,615. அப்போ ஹையுக்கு லோவுக்கும் ஒரு 114 புள்ளிகளோட பயணம் நடந்துள்ளது. அப்போ நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் இதோட கட்டுப்பாடு வந்து 19,700 புட் ஆப்ஷனுக்கும் 19,800 கால் ஆப்ஷனுக்கும் இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். அப்போ அதன் அடிப்படையில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, $19,700 புட் ஆப்ஷன் அதனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் $92 அப்படிங்கும்போது 19,608 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட் ஜோன் அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோம். சந்தை பார்த்திங்கன்னா அந்த இடத்துல தான், அந்த இடத்துக்கு அருகாமையில் தான் நம்மளுக்கு வந்துட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு, ஏன்னா 19,615. அப்போ அங்கேருந்து மீண்டும் வந்து சந்தை 19,700 முயற்சி பண்ணியிருக்காங்க. இப்போ க்ளோசிங் வந்து பாசிட்டிவாக கொடுத்துருக்காங்க. ஆனால் முரண்பாடு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இங்கே என்ன முரண்பாடுனா, நிஃப்டி 8 புள்ளிகள் பாசிட்டிவ், பேங்க் நிஃப்டி வந்துட்டு 78 புள்ளிகள் வந்து நெகட்டிவாக இருந்திருக்கிறாங்க. பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 46,154க்கு ஓப்பன், அதே தான் ஹையாக இருக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. 45,622 நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம். இதனுடைய அட்டவணைப்படி 45,500 46,500, காரணம் 46,000 கட்டுப்பாட்டுக்குள்ளே சந்தை இருக்குது அப்படிங்கிறதை சொல்லியிருந்தோம். இப்போது ஹிஸ்டாரிக்கல் நம்மளுக்கு வந்துட்டு நிஃப்டி பார்த்திங்கன்னா நேற்றைய லோ 19,658, இன்றைக்கி அதை பிரேக் பண்ணியிருக்காங்க 19,615. க்ளோசிங் வந்து அதற்கு மேலே, இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நேற்றைய லோவுக்கு மேலே க்ளோசிங், அதே மாதிரி நேற்றைய க்ளோஸுக்கு மேலே க்ளோசிங். ஆனால் ஒரே ஒரு சிறு பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்த ஓப்பன் ஹை அது ஒன்று தான். அப்புறம் நேற்றே நம்ம கொடுத்துருந்தோம், நேற்று திங்கக்கிழமை அப்படிங்கும்போது 19,782 19,658. அப்போ இதற்குண்டான பயண தொலைவு பார்த்தா 120 புள்ளிகள், அதில் சரி பகுதினா 60. அப்போ 19,720 அப்படிங்கிறது மிக முக்கிய புள்ளி அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதன் அருகாமையில் தான் கை வச்சுருக்காங்க. அதாவது நேற்றைய ஹையுக்கும் நேற்றைய லோவுக்கும் இடைப்பட்ட இடம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஹை இன்றைக்கி லோ அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 114 புள்ளி. அப்போ 120 60 புள்ளிகள். அப்போ இதிலிருந்து 60 புள்ளிகள் நம்ம ப்ளஸ் பண்ணால் 19,675 அப்படிங்கிறது நம்மளுக்கு தென்படுகிறது. அப்போது 19,675 19,720 இந்த 2 நாட்கள் நேற்றைய இன்றைய மிட் பாயிண்ட்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி நேற்றைய ஹை இன்றைய லோ இதற்கு உட்பட்ட பார்த்திங்கன்னா அதுவும் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 180 புள்ளிகள் 150 புள்ளிகள் நம்மளுக்கு பயணம். 150 புள்ளிகள்னால் 75 புள்ளிகள். அப்படி பார்த்தாலும் சந்தையோட பயணம் அப்படிங்கிறது வந்துட்டு 19,690 அப்படிங்கிறது ஒரு மையமாக செயல்படுகிறது. நேற்றைய ஹையுக்கும் இன்றைய லோவுக்கும் ஒரு மத்தியஸ்தமாக பார்த்தா, அதான் பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தா. ஏன்னா இதனுடைய ஹை இதனுடைய லோ அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்துட்டு 180 புள்ளிகளுக்கு அருகாமையில் வராங்க. 180 புள்ளிகள்னு சொல்ல முடியாது, 160 புள்ளிகள். அப்போ 160க்கு பாதினாலே நம்மளுக்கு 80 புள்ளிகள். அப்போ இங்கேருந்து 80 புள்ளிகளை ஆட் பண்ணாலும் நம்மளுக்கு 19,690 95 புள்ளிகள் நம்மளுக்கு வரும். அப்போ பேங்க் நிஃப்டிக்கு நேற்றைய லோ 45,858. அப்போ நேற்றைய லோ பிரேக் பண்ணியிருக்கு. க்ளோசிங் அப்படின்னு பார்த்துட்டா நேற்றைய லோவுக்கு அருகாமையில் க்ளோசிங் நடந்திருக்கு. இப்போ இருக்கிறதுலே ஹை பார்த்தா 46,191. இப்போ லோ பார்த்தா 45,622. அப்போ இதற்கும் உண்டான பயணம்
ஒரு 600 புள்ளிகளுக்கு அருகாமையில் வரும். அப்போ 300 புள்ளிகள் எடுத்துட்டா 45,922 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான புள்ளி. இதன் அடிப்படையில் சந்தையை பார்க்க வேண்டும். இப்போதைக்கு பார்த்தா திங்கட்கிழமை நம்மளுக்கு என்ன ஓப்பனோ அந்த ஓப்பனுக்கு கீழே இருக்கிறாங்க. நம்மளுக்கு பேங்க் நிஃப்டினா ஒரு வாரத்தோட பயணம் 1000 புள்ளிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இப்போ ஹையுக்கு லோவுக்கும் ஒரு 550 புள்ளிகள் பயணம் நடந்துள்ளது. நிஃப்டியோட அட்டவணை இப்போது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து 19,800 கால் புட் இருந்தது. நேற்று வந்து பார்த்திங்கன்னா 19,700 புட் ஆப்ஷன், 19,800 கால் ஆப்ஷன் இருந்தது. இன்றைக்கி 19,700 புட் 700 கால். அப்போ சந்தையோட கட்டுப்பாடு அப்படின்னு எடுத்துட்டா 19,700 புட் 700 கால். அப்போ இதனுடைய மொத்த பிரீமியம் 134 புள்ளிகள். அப்போ 19,700 ப்ளஸ் 134 மைனஸ் 134, இதுதான் 19,700 கட்டுப்பாட்டோட எல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போது 19,700 மைனஸ் 134னா 19,566. அதே மாதிரி 19,834. அப்போ சந்தையோட கட்டுப்பாடு 19,700 இருக்கிற வரை சந்தையோட பயணம் 19,566 டு 19,834க்குள் இருக்க வாய்ப்புகள் அதிகம். 19,700 புட் 70 ரூபாய் அப்படிங்கிறனால 19,630, 19,700 கால் 64 ரூபாய் அப்படிங்கும்போது 19,764. இதற்குட்பட்டு இருக்கிற 19,630 19,764 உட்பட்டு இருக்கிற வரை சந்தையோட பயணம் மிக வாலட்டைலாக தான் இருக்க அதிகமான வாய்ப்பாக இருக்கும். சந்தை பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் க்ளோசிங் 8 புள்ளிகள் பாசிட்டிவாக இருந்தும் 19,700 கால் பார்த்திங்கன்னா 85 ரூபாயிலிருந்து 64 ரூபாய் 20 ரூபாயோட விலை வீழ்ச்சியாக, அதாவது கிட்டத்தட்ட 19,700 கால் 700 புட் ரெண்டுமே 25% மதிப்பிழப்பு ஏற்பட்டிருக்கு. இதை தான் நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஆப்ஷனை வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு பை பண்ணால் என்ன பண்ணுவாங்கன்னா ஹோல்டு பண்ணுவாங்க. அந்த ஹோல்டிங்கில் பார்த்திங்கன்னா சந்தை நேற்றை விட 8 புள்ளிகள் பாசிட்டிவில் இருந்தாலும் கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷனும் அதனுடைய மதிப்பை 25% இழந்துள்ளது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை தெரிஞ்சுக்கிட்டா நிறைய பேர் ஹோல்டே பண்ண மாட்டாங்க. ஆப்ஷன் பையர் அப்படிங்கிறவங்க ஒரு பொசிஷன் எடுத்தால் 5 நிமிடத்திலிருந்து 30 நிமிடத்திற்கு மேலேயே என்ன பண்ணக்கூடாதுன்னா அதை வைத்திருக்கக்கூடாது. ஏன்னா அதை வைத்திருக்க சந்தையோட பயணம் ஏற்றமோ இறக்கமோ பெரிதாக இருக்கிற வரை பிரச்சனை இல்லை. ஆனால் இடை, அதாவது பக்கவாட்டு நகருன்னு சொல்லுவாங்க, இன்சைட் மூமெண்ட் வால்டைல்னு சொல்லுவாங்க, அப்படி நடந்தாலே டிகே ஏற்படும். சந்தையில் ஆப்ஷன் பிரீமியம் டிகே ஏற்படும். அதனால் உங்களுடைய வியாபார யுத்தி எப்போ பயன்படுத்தாலும் ஆப்ஷன் பையர் அப்படிங்கிறவங்க 5 நிமிடத்திலிருந்து 30 நிமிடத்துக்குள்ளே நீங்கள் வர்த்தகத்தை முடிக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்கும்போது அதனை செயல்படுத்தக்கூடிய இடத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டும். அடுத்தது ஆப்ஷன் செயின். இம்ப்ளைட் வாலிட்டி அதே மாதிரி தான் இருக்குது. 19,600 கால் படி 19,724, 19,700 கால் படி 64, 19,764, 19,800 கால் ஆப்ஷன் நம்மளுக்கு 19,828, 19,800 புட் ஆப்ஷன் படி நம்மளுக்கு 19,666, 19,700 புட் ஆப்ஷன் 19,630, 19,600 புட் ஆப்ஷன் 31 ரூபா. அப்போ 19,569. இது ரெசிஸ்டன்ஸ் 1, ரெசிஸ்டன்ஸ் 2, ரெசிஸ்டன்ஸ் 3. இது சப்போர்ட் 1, சப்போர்ட் 2, சப்போர்ட் 3. இது அனைத்துமே ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் நம்ம கணக்கீடு செய்வது. பேங்க் நிஃப்டி நம்மளுக்கு 43,600 கால் அதிகமான வர்த்தகம் அப்படிங்கிறது நம்ம நினைக்கலாம். ஆனால் இங்கே வேல்யூம் ஜென்ரேட் ஆகாதனால இது இப்படி வந்திருக்கு. இதனை நீங்கள் கணக்கில் எடுத்துக்காதீங்க. இப்போ இங்கே வேல்யூம் 46,000 கால் 46,000 புட் இருக்குது. அப்போது 46,000 அப்படிங்கிறது தான் நடுநிலை. அப்போ 46,000 கால் அண்டு புட்டோட ப்ரீமியத்தை ஆட் பண்ணால் நம்மளுக்கு 380 புள்ளிகள் இருக்குது. அப்போ 46,000 ப்ளஸ் 380 மைனஸ் 380 இது ஒரு தகுதி. அப்போ 46,380, இந்த பக்கம் 45,620. அப்போ 45,620 46,380க்குள்ளே இருக்கலாம்.
46,000 கால் 153 போது 46 153 இந்த பக்கம் 46,000 மைனஸ் 232 45,768. அப்போது சந்தையோட பயணம் இதற்கு உட்பட்டு இருக்க அதிகமான வாய்ப்புகளாக இருக்கும். இப்போ பேங்க் நிஃப்டியோட க்ளோசிங் அப்படின்னு எடுத்துட்டா 45,845 நடந்திருக்கு. இதனுடைய ஆப்ஷன் செயின் நம்ம பார்க்கணும். இப்போது 45,500 கால் 474 ரூபா. அப்போ 45,974. 45,800 258 ரூபாய். அப்போ 46,058. 46,000 கால் 153 46,153. 46,000 புட் 232 ரூபா 45,768. 45,800 137 ரூபாய். அப்போ 45,663. 45,663. 45,500 புட் ஆப்ஷன் 53 ரூபாய் 45,447. இது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இம்ப்ளைட் வாலிட்டி கொஞ்சம் கால் சைடு வந்துட்டு இந்த மணியில் அதிகமாக இருக்குது, அவுட் த மணியில் மீடியமாக இருக்குது. அதனால் சந்தையோட பயணம் இதற்குட்பட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதனுடைய அடிப்படையில் சந்தையை ஆப்ஷன் பிரீமியத்தோட அடிப்படையில் பார்த்து இதனுடைய வாய்ப்பை பயிற்சி பெறுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.